தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 9th மேத்தமேட்டிக்ஸ் Chapter 9 Probability Exercise 9.1 Question number 3 What is the probability of throwing an even number with a single standard dice of 6 faces? The 6 faces உடைய இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டைஸ்லேருந்து ஈவன் நம்பரை த்ரூவிங்னா பெறுதல், அதாவது தருவிக்கிறது, பெறுவதற்கான ப்ரோபேபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 6 ஃபேஸஸ் உடைய சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டைஸ்லேருந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டைஸ் ஊட்டும் பொழுது ஈவன் நம்பரை த்ரூவிங் பெறுவதற்கான ப்ரோபேபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த்ரூவிங்னா பெறுதல், அதாவது தருவிக்கிறது. ஓகே, இப்போது இந்த ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், இதுதான் டைஸ். ஓகேவா? இது ஸ்டாண்டர்ட் டைஸ், ஃபயர் டைஸ் அப்படின்னா சொல்லுவாங்க. தமிழில் சீரான பகடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, இது டைஸ். ஓகேவா? இது டைஸ். இந்த டைஸுடைய இந்த பாருங்க டைஸ், இந்த டைஸ்க்கு 6 ஃபேஸஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 ஃபேஸஸ் இருக்கும். ஓகேவா? இந்த 6 ஃபேஸஸ் நல்லா கவனிங்க. இன்னும் ஃபயர் டை அப்படின்னு சொன்னாலும் ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். டை அப்படின்னா டைஸ். ஓகேவா? தி சம் ஆஃப் தி நம்பர்ஸ் டர்னிங் ஆன் தி ஆப்போசிட் சைட்ஸ் will always be equal to 7. will always be equal. In a fair ties, the sum of the face values of opposite sides is always equal to 7. ஒரு ஃபேர் டைஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொன்னால் இந்த டைஸுடைய ஆப்போசைட் சைட்ஸ் இருக்கு இல்லையா, ஆப்போசைட் சைட்ஸுடைய ஃபேஸ் வேல்யூவை சம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வில் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு 7. வில் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு 7. 7ஆக இருக்கணும். 7ஆக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம ஃபேர் டைஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் சீரான பகடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை சீரற்ற பகடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னா என்னப்பா? இந்த ஆப்போசைட் சைடுடைய ஃபேஸ் வேல்யூ ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 வரணும். 7 வந்தால் தான் அது ஸ்டாண்டர்ட் டைஸ், அதாவது ஃபயர் டைஸ். ஓகேவா? பாருங்கள், இப்போ இந்த ஃபேஸ் வேல்யூ 5, அப்போ இதனுடைய ஆப்போசிட் சைடுடைய ஃபேஸ் வேல்யூ என்னவா இருக்கணும்? 2. 5 + 2 7. இந்த பாருங்கள் 2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபேஸ் வேல்யூ 1, அப்போ இதனுடைய ஆப்போசிட் சைடுடைய ஃபேஸ் வேல்யூ என்னவா இருக்கணும்? 6. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 + 6 ஆட் பண்ணால் தான் 7 கிடைக்கும். ஓகேவா? பாருங்கள் 6. அதுக்கடுத்தது இந்த ஃபேஸ் வேல்யூ 2, அப்போ இதனுடைய ஆப்போசிட் சைடுடைய ஃபேஸ் வேல்யூ என்னவா இருக்கணும்? 5. பாருங்கள் 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3, அதனுடைய ஆப்போசிட் சைடுடைய ஃபேஸ் வேல்யூ 4. 3 + 4 7. 3 + 4 7. இது மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த டைஸ் என்னன்னு சொல்கிறாங்க? ஸ்டாண்டர்ட் டைஸ், சீரான பகடை, தட் இஸ் ஃபயர் டைஸ். இது மாதிரி இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால், இது மாதிரி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய ஆப்போசிட் சைடுடைய ஃபேஸ் வேல்யூ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 7 கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு சொல்கிறாங்க? சீரற்ற பகடை. பகடை. ஓகேவா? நம்ம இங்கே சீரான பகடைக்கு மட்டும்தான் சம் போட முடியும், அதாவது ஸ்டாண்டர்டைஸ் மட்டும்தான் சம் போட முடியும். அதனால்
இதனுடைய ஆப்போசிட் சைடுடைய ஃபேஸ் வேல்யூ என்னவா இருக்கணும் 7 கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஓகேவா. தி சம் ஆஃப் ஃபேஸ் வேல்யூஸ் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 7 ஆல்வேஸ் ஈக்குவல் டு 7. ஸோ ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னா என்னென்னு சிங்கிள் ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னா என்னென்னு புரியுதாப்பா. தி சம் ஆஃப் ஃபேஸ் வேல்யூஸ் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் இஸ் always equal to 7 always equal to 7 3 இதோட ஆப்போசிட் சைடு என்னவா இருக்கணும் 4 ஓகேவா. இப்போது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 6 ஃபேஸஸ் உடைய சிங்கிள் ஸ்டாண்டர்டைஸ்லேருந்து ஈவன் நம்பரை த்ரூவிங் தருவிக்கிறது அதாவது பெறுவதற்கான ப்ரோபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்டைஸை உருட்டும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கிடைக்கும், இல்லை அப்படின்னு சொன்னால் 2 கிடைக்கும், 2 கிடைக்கும், இல்லை அப்படின்னு சொன்னால் 3 கிடைக்கலாம், இல்லைன்னு சொன்னீங்கன்னா 4 கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா 5 கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா 6 கிடைக்கலாம். இது மட்டும்தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைஸ்க்கு 6 ஃபேஸஸ் தான் இருக்குது, அதனால் 6 வரைக்கும் தான் கிடைக்கும் ஓகேவா. அது இல்லாத பாருங்கள் உங்கள் புக்கில் சொல்கிறாங்க பாருங்கள். வென் வி ரால் ஏ சிங்கிள் டைஸ், ஒரு சிங்கிள் டைஸை வி ரால் ஊட்டும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் சாம்பிள் பாயிண்ட்ஸ் இஸ் S is equal to set of 1, 2, 3, 4, 5, 6 ஓகேவா. ஓகே சார். ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்டைஸை ஊட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கிடைக்கலாம், இல்லைன்னா 2 கிடைக்கலாம், இல்லைன்னு சொன்னால் 3 கிடைக்கலாம், இல்லைன்னு சொன்னால் 4 கிடைக்கலாம், இல்லைன்னு சொன்னால் என்ன கிடைக்கலாம் 5 கிடைக்கலாம், இல்லைன்னு சொன்னால் 6 கிடைக்கலாம் ஓகேவா சார். when a dice is rolled என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் என்னது possible outcomes. the possible outcomes are 1, 2, 3, 4, 5, 6. இந்த possible outcomes எல்லாத்தையுமே ஒரு செட்டுக்குள்ளால் அடைச்சிங்கன்னா அது என்னது சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. therefore sample space S is equal to set of 1, 2, 3, 4, 5, 6. this implies that number of S அப்படின்னு சொன்னால் அந்த எஸ் என்ற செட்டுக்குள்ளே எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி போடுங்க. 1, 2, 3, 4, 5, 6 எலிமெண்ட்ஸ் இருக்கா. ஸோ 6 ஓகேவா. இப்போது கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த சிங்கிள் ஸ்டாண்டர்டைஸை உருட்டும் பொழுது ஈவன் நம்பரை த்ரூவிங் பெறுவதற்கான ப்ரோபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா. சரி, லெட் E be the event of getting even numbers from S. இங்கே எஸ் இருக்கு இல்லையா, இந்த எஸ்ஸிலிருந்து இந்த ஈவன் நம்பரை பெறுவதற்கான நிகழ்ச்சியை இ அப்படின்னு வச்சுங்க. இ இஸ் ஈக்குவல் டு இதில் ஈவன் நம்பர்லாம் என்னென்னப்பா 2, 4, 6 இது மட்டும்தான் ஈவன் நம்பர் இல்லையா. ஸோ அதை எடுத்து போட்டுங்க 2, 4, 6. திஸ் இம்ப்ளைஸ் தட் நம்பர் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு 3. 1, 2, 3 ஓகேவா. பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு number of E by number of S. number of E எவ்வளோ 3 நெக்ஸ்ட்டு number of S 6 அடிக்கலாமா. 1, 3 is 3, 2, 3 is 6. ஸோ 1/2. ஈவன் நம்பரை பெறுவதற்கான ப்ரோபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/2. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.